பெருஞ்சோதி திருவருட்பாவில் கண்கொளா காட்சி என்ற தலைப்பில் 10 பாடல்கள் உள்ளது. அதில் முதல் பாடலை இப்பொழுது பார்ப்போம். அடுத்தானை அடியேனை அஞ்சேல் என்றிங்கு ஆண்டானை சிறுநெறிகள் அடையாதென்னை தடுத்தானை பெருநெறிக்குத் தடை தீர்த்தானை தன்னருளும் தன்பொருளும் தானே என்பால் கொடுத்தானை குற்றமெல்லாம் குணமா கொள்ளும் குணத்தானை சமயமதிய குழி நின்றென்னை எடுத்தானை எல்லாம் செய்வல்ல சித்தே ஈந்தானை கண்டுகளித்து இருக்கின்றேனே. அடுத்தானை எனக்கு மிகவும் சமீபத்தில் இருப்பவனை அடியேனை அஞ்சேல் இங்கு ஆன்றானை எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயத்தை தீர்த்தவன். பயம் பூஜ்யமாக வேண்டும் என்று உரைநடையில் வள்ளலார் சொல்லியிருப்பார். சிறுநெறிகள் அடையாதென்னை தடுத்தானே. புலை உண்பது சமய மதங்களில் இருப்பதே சிறுநெறி தான். சிறு தெய்வ வழிபாடு செய்தல் போன்றவையெல்லாம் சிறுநெறிகள் தான். பெருநெறிக்கு தடை தீர்த்தானை. பெருநெறி என்பது பெரிய இறைவனாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை உணர்வது, புலை தவிர்ப்பது, கொல்லா நெறியை மேற்கொள்வது, இவையெல்லாம் பெருநெறி. தன்பொருளும் தானே என்பால் கொடுத்தானை தன் அருளும் தன் பொருளும் தானே என்பால் கொடுத்தானை. அருள் இருந்தால் தான் நம்ம இறைவனை அடைய முடியும். பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ரெண்டையும் இறைவன் கொடுத்தானா. குற்றமெல்லாம் குணமாக கொள்ளும் குணத்தானை. நம்முடைய தீவினைகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஆற்றல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உண்டு. சன்மார்க்கத்தில் வினை என்பது கிடையாது. சமயமதி குழி நின்று என்னை எடுத்தானை. சமயங்களும் மதங்களும் மக்களை பிளவுபடுத்தி மிகவும் துயரத்துக்கு அழைத்து செல்வது. இது சமயமும் மதமும். அந்த சமயம் மதம் என்பது புதைக்குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் மாட்டிக்கிட்டால் வெளியில் வர முடியாது. அதிலிருந்து தூக்குறான் இறைவன், தூக்கி வெளியில் விடுறான் வள்ளலாரை. சமய மதத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு எல்லா லாபங்களும் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் செய்வல்ல சித்தே ஈந்தானை. அதற்கு பிறகு தான் எல்லாம் வல்ல சித்தை செய்வதற்கான ஆற்றலை இறைவன் கொடுக்கின்றான். இது எல்லாமே இப்படிப்பட்ட இறைவனை கண்டு கழித்து இருக்கின்றேனேன்னு சொல்கிறார். ப்ரெசன்ட் டென்ஸு, நிகழ்காலத்தில் இறைவனை கண்டு கழித்து கொண்டிருப்பதனால் வந்த லாபங்கள் தான் இது என்று இந்த பாடலை முடிக்கின்றார். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி. In the Thiruvarutpa of Vallalar, there are 10 songs under the title Kankola Kaatchi, a vision for the eyes. Let us look at the meaning of first song now. He who is near the Lord, he who is near, who is very close to me, who protected me, saying, fear not. He who dispelled my fear by saying, I am here without any worries. Vallalar has said in prose that fear should be zero. He who prevented me from following petty paths. Petty paths are those that involve eating meat, practicing animal sacrifice, and following religious sects. They are also like worshipping minor deities. These are all petty paths. He who removed obstacles to the great path. The great path is realizing the great God, Lord Arupperunjodi. It involves abstaining from meat, avoiding evil ways, and embracing
righteousness. These are all part of the great path. He who gave me his grace and his wealth. His grace and his wealth are given to me. Grace is necessary to reach God, and wealth is necessary to live in this world. It is said that God gave both. He who transforms all faults into virtues. The Lord Arpanjodi has the power to remove our sins. In Sanmarka, there is no karma. He who lifted me from the pit of religious dogma. Religious and sects divide people and lead them to great sorrow. These religious and sects are like a burial pit. If one gets trapped, they cannot escape. God lifts one out of it. It is said that only after Vallalar came out of religious dogma did he receive all benefits. He who bestowed upon me the power to do all things. After that, God grants the power to do all things. He says that he is filled with joy seeing such a God. He concludes the song by saying that these are the benefits derived from seeing God in the present tense. Thank you. வணக்கம். அருட்பெருஞ்சோதி.